தினம் தினம் அத்தியாயம் 21. எந்த பஸ் அந்த ஸ்டாப்புக்கு போகும்னு தெரியலையே. யார்கிட்டயாவது கேட்டு வீடு போய் சேர வேண்டியதான் லதா. அண்ணன்கிட்ட ஃபோனை போட்டு கேட்க வேண்டியதானே அஞ்சு. எதுக்கு ரோட்டில் போகிற எரும மாட்டை நானே இழுத்து கொண்டு வந்து முன்னாடி விட்டு முட்டு முட்டுன்னு முட்டு வாங்கறதுக்கா? அண்ணன் நல்லா தான் பேசுதுன்னு மதியம் தானே சொல்லிக்கிட்டு இருந்த. இந்த கோமா பேஷண்ட் ஃபோனெல்லாம் போடுதுன்னு வேற கிண்டல் பண்ணியே. அது வேற வாய். அவருக்கா மூட் வந்தா பேசுவாரு. அவங்களுக்கெல்லாம் மூடு வரலைன்னா நம்மளை திட்டுவாங்க. பங்கு சந்தை கூட எந்த லெவலில் போகுதுன்னு ஒரு கணிப்பு கொடுத்துடலாம். ஆனால் இந்த புருஷன் எப்போ எந்த பக்கம் சாடுவாருன்னே தெரியாது. இந்த ரோட்ல போகிற எரும மாடு போல வலது பக்கம் திரும்புவான்னு நினச்சா இடது பக்கம் திரும்பி ஆக்சிடென்ட் ஆகி விட்டுருவாங்க. ஸோ அவராக வந்து பேசினா பேசிக்கணும், பேசலையா கம்முன்னு இருந்துக்கணும். அது நமக்கும் நல்லது, நம்ம மனநிலைமைக்கும் நல்லது. அப்போ அண்ணன் இப்போ செம மூடில் இருக்கார் போல இருக்கே அஞ்சு. ஏன் அப்படி சொல்கிற? அங்கே பாரு என்று லதா அஞ்சலியின் முகத்தை திருப்பி காட்டவும் பைக்கின் மீது உட்கார்ந்து அவளுக்காக சத்யா காத்து கொண்டிருந்தான். மணி 4:30 தான் ஆகியிருந்தது. என்னடி அதிசயமா இருக்கு, இது உங்க அண்ணன் தானா? தெரியலையே, உன் புருஷனை நீதான் அடையாளம் கண்டுபிடிக்கணும். எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு? ஒரு நிமிஷம் இருளதா, அவர்கிட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன் என்று வேலை முடித்து வெளியே வந்த அஞ்சலி கணவனை நோக்கி ஓடவும், குழந்தைகள் நடுவே குழந்தை போல தன்னை நோக்கி ஓடி வந்த அஞ்சலியை கண்ட சத்யா சட்டென பைக் கண்ணாடியில் முகத்தை பார்த்தான். கலைந்த முடியை கோதி சரி செய்து புதிய காதலன் அவதாரம் எடுத்தான். 5 மணிக்கு தான் ஸ்கூல் முடியும்னு சொன்ன, 4:30க்கே வெளியே வந்துட்ட என்று தன் முன்னால் ஓடி வந்து நின்ற மனைவியை பார்த்ததுமே பைக்கை கிக் செய்யவும், இல்லை பஸ் பிடிச்சி வீடு வந்து சேர 1/2 மணி நேரம் ஆகும், அதையும் கணக்கு வச்சு சொன்னேன். என்ன கூப்பிடவா வந்தீங்க? அதிசயமாக தன் கணவனின் முகத்தை பார்த்தாள். ஏறவா வேண்டாமா? உன்னை எவன் கூப்பிட வந்தான்னு சொன்னா பல்பு வாங்க வேண்டியதா இருக்குமே. அவனா சொன்னா ஏறிப்போம். தன் சொந்த வீட்டுக்காரர் தான், ஆனால் பல சமயம் அடுத்த வீட்டுக்காரன் போலவே அந்நியமாகவே செய்வான். புது தெரு புது வீடு, சரியா பஸ்ஸை பிடிச்சி வீடு வந்து சேர்ந்துருவியான்னு தெரியாதுல, அதான் வீட்டில் சும்மா தானே இருந்தேன், கூட்டிட்டு போகலாம்னு வந்தேன். பசங்க என்று அவன் கேள்வியாக மனைவியை திரும்பி பார்க்கவும், ஆட்டோ சொல்லிட்டேன், டியூஷன் முடிஞ்சதுமே ஆட்டோ கொண்டு வந்து வீட்டில் விட்டுரும். ஓ, நீயும் அந்த ஆட்டோலேயே வந்திருக்கலாமே அஞ்சு. பிள்ளைங்க சேர்ந்து வந்தா காசு கம்மி, அதனால ஷேர் ஆட்டோவில் தான் பிள்ளைங்களுக்கு சொல்லியிருக்கேன். நானும் வந்தா எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் ஆயிடும். அதுவே பஸ்ல வந்தா 500 ரூபாய் மிச்சமாகும்ல, குறையும்ல, அதான். ஓ, எத்தனை நேர்த்தி அவளிடம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் போல. உட்காரு, பக்கத்துல ஏதாவது கடையில காஃபியை குடிச்சிட்டு வீட்டுக்கு போலாம். ஏன் ஏதாவது செய்தாங்க என்று அவன் நெற்றியை உடனே தொட்டு பார்க்கும் காதலுக்கு சொந்தக்காரியை தான் கொஞ்சம் கொஞ்சமாக வதைத்து அவள் வயதையும் தொலைக்க வைத்து விட்டான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு பீரியட்ல வீட்டில் போய் காஃபியை போட்டு குடிச்சு எதுக்கு இங்கே குடிச்சிட்டு போயிட்டா அங்கே கொஞ்சம் போய் படுத்துக்கலாம்ல. எப்படி உங்களுக்கு தெரியும்? தடுமாறி போய் பார்த்தாள். குப்பையில் கவர் கடந்துச்சு பார்த்தேன். உட்காரு. தன்னை முதலாக கவனிக்கிறான். அவன் காதலிக்க வேண்டும் என்ற ஆசையெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. அது குறுகி குறுகி என்னை கவனிக்கவாவது செய்ய என்று நலிந்து போனது. தன்னை கவனித்திருக்கிறான் என்ற நினைவே சர்க்கரை பொங்கலாக இனித்தது. காலை போலவே கம்பி பிடித்து ஏறப்போன மனைவியின் கையை பிடித்து தன் தோளில் வைத்து கொண்டவன், இந்த ரோடும் சரி கிடையாது அஞ்சு, இனி நீ தோல்லையே பிடிச்சுக்க என்ன என்றபடி சத்யா கூறவும் அவன் முகத்தை உற்று பார்த்தாள். என்ன என்று சத்யா தன் முகத்தை சாய்வாக திருப்பி அவளை பார்க்கவும், இல்லை ரோடு நல்லா தான் இருக்கு. உன் புருஷனுக்கு வயசாகி போச்சு போல, சின்ன சின்ன பள்ளம் கூட கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, எதுக்கு ரிஸ்க்கு, தோளையே பிடிச்சுக்க என்று ஊமையாக சிரித்து கொண்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணினான். ஆஹா, என் புருஷன் லவ் பண்ண ட்ரை பண்ணுறானோ? சே, நம்பி சந்தோஷப்படக்கூடாது, 4 நாள் ஆகட்டும், அதுக்கு பிறகுதான் நிலவரம் தெரியும் என்று அவள் நினைத்தாலும் கூட இந்த புதிய பேச்சு பார்வையெல்லாம் தான் இழந்தவற்றை கூட மறக்க வைத்தது. என்னடி வேணும்? குட்டி ரெஸ்டாரண்டில் வந்து உட்கார்ந்தார்கள். ஏதாவதா? உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அது அஞ்சலி மிரண்டு முழித்தாள். என்ன பிடிக்கும்னு தானடி கேட்டேன், அதுக்கு எதுக்கு தாய்லாந்து கொடி கலர் கேட்ட மாதிரியே திருன்னு முழிக்கிற? இல்லை, என்ன பிடிக்கும்னு தான் யோசிக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கிட்டு வந்துருங்களேன். பல வருட பழக்கம் இது. அடுத்தவர்கள் பிடித்தம்படி வாழ்ந்து பழகிவிட்டாள். திடீரென அவள் பிடித்தம் கேட்கும்போது தடுமாறினாள். கூட வந்து பாரு, என்ன வேணும்னு சொல்லு, வாங்கித்தரேன். என்று தலையாட்டி அவன் பின்னே நடந்தாள். இது நல்லா இருக்குமாங்க? இது அவன் மகளை கடைக்கு அழைத்து போனால் இப்படித்தான் கையை நீட்டி அது இது என்பாள். இன்று மனைவியை பார்க்க அப்படியே தான் தெரிந்தது. தாயை போல மனைவி வேண்டுமென்று யோசிப்பவர்கள் வரும் பெண்ணுக்கு தகப்பனின் அரவணைப்பை கொடுக்க வேண்டுமென்று ஏனோ நினைக்கவே முடிவதில்லை. ஏதாவது ஒன்ன சொல்லுடி. சுட சுட காஃபி, அந்த சமோசா, கிரீன் சட்னி போதுமா?
உங்களுக்கு பிடிச்ச பருத்திப்பால் வாங்கிக்கோங்க. இல்லை, இதே எனக்கும் போதும். அண்ணே, 2 காஃபி 2 சமோசா என்று அவளுக்கு பிடித்தவற்றை அவனும் ஆர்டர் போட்டுவிட்டு மேஜையில் அமர்ந்தான். அவசரமாக சூட்டோடு சூடாக காஃபியை உறிஞ்சிய அஞ்சலியை பார்த்தவன், ஏன் அவசரம்? இல்லை, லேட் ஆனா திட்டுவீங்களே. பொறுமையா குடி, அங்க ஒன்றும் வெட்டி முறிக்கிற வேலை இல்லை என்று அனுபவித்து காஃபியை உறிஞ்சும் மனைவியை பார்த்தபடி அவனும் காஃபியை உறிஞ்ச தேநீர் இடைவெளியில் அருமை தெரிந்தது. தொண்டையில் தேநீர் இதமாக அஞ்சலிக்கு போனதோ இல்லையோ, கணவன் அரவணைப்பு இதம் தந்தது. இப்படியே என் காலம் போயிருமோ என்று அஞ்சி அஞ்சி வாழ்ந்த அவளுக்கு விடிவு காலம் இப்போதாவது வந்ததே என்றுதான் பெருமூச்சு வந்தது. லதா சொன்ன கடையை போய் இருவருமே பார்த்தனர். நல்ல இடத்தில் இருந்தது. கொஞ்சம் உழைப்பை போட்டால் வருமானம் பார்க்கலாம். அவனுக்கு தெரியாத தொழில்தான். மனைவியை திரும்பி பார்த்தான். என்னங்க, உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. எனக்கா? உனக்கு ஓகேவான்னு பாரு, அட்வான்ஸை கொடுத்து முடிச்சிருவோம். எனக்கு என்னங்க தெரியும், நீங்க பார்த்து முடிங்க. உனக்கும் பிடிச்சா செய்யலாம், இல்லைனா வேற பார்க்கலாம். சார், என்ன சொல்றீங்க என்று லதா கணவன் சத்யாவை பார்க்கவும், என் மனைவிக்கு பிடிச்சா அட்வான்ஸை போட்டுடலாம் என்று சத்யா கூற, இவள் தன் கையை கிள்ளி பார்த்து கொண்டு, வலிக்குது, நான் கனவு காணல என்று அவள் முணங்கவும், நிஜம்தான், கனவில்ல, ஓகேவான்னு சொல்லு என்று சத்யா அவள் அருகே குனிந்து கேட்க, எனக்கு பிடிச்சிருக்குங்க என்றவள் கையில் கட்டு பணத்தை வைத்த சத்யாவோ, நீயே அட்வான்ஸ் பணத்தை கொடு. அவள்தான் திகைத்து போய் புருஷனை பார்த்தாள். என்னடி குடு என்று கிசுகிசுப்பாக கூறவும் அவள் கையோடு தன் கையையும் வைத்து பணத்தை நீட்டினான். உடலோடு பாதியாக பிணைவது தாம்பத்தியமில்லை, உயர்விலும் தாழ்விலும் பாதியாக பிணைந்து செல்வதே தாம்பத்திய பந்தம் என்று இன்று தெளிந்தான். ஏதோ கனவில் வாழ்ந்த உணர்வுதான். எப்படி வீடு வந்து சேர்ந்தாள் என்று புரியவில்லை. கொஞ்ச நேரம் தூங்கு, பிறகு வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். நான் கதவை பூட்டிட்டு போய் கடைக்கு என்ன தேவைன்னு பார்த்துட்டு வரேன். அவள் அப்படியே அவனை பார்த்து கொண்டே நிற்கவும், என்னடி? சும்மா சொல்லு, எப்படியும் மனசுல ஏதாவது நினைச்சு 4 மானியத்தேனை போட்டிருப்பியே, சொன்னா நானும் தெரிஞ்சுப்பேன் பாரு என்ற கணவன் கேலி கிண்டல் புதிதோ புதிது. ஐய, நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேங்க. புருஷனுக்கு மதிப்பு கொடுக்கறதுல எனக்கு ஆஸ்கர் கொடுக்கலாம் என்று திருவென முழித்த மனைவியின் அழகை ரசிக்க தவறிவிட்டான். அடியே, நீ யாருன்னு ஆல் டீட்டெயில்ஸ் ஐனோ, சும்மா சொல்லு. அது சும்மா சொல்லு, அப்படி என்னதான் நினைச்சிருக்கேன்னு பார்ப்போம். புத்தருக்கு போதி மரத்துக்கு கீழே ஞானம் வந்துச்சு. என் புருஷனுக்கு எந்த புளிய மரத்துக்கு கீழே உட்காந்து ஞானம் வந்துச்சோ தெரியலையே. செமையா பர்ஃபார்ம் பண்றாருன்னு மரியாதை கொடுத்துருக்க மாட்டியே. பண்றானேன்னு நினைச்சேங்க. அவ்வளோதான் நினைச்சியா? அவ்வளோதான். இல்லையே, புதுசா தாலியை கட்டியிருக்கான், புதுசா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் வாய்ப்பு இருக்கான்னு யோசிச்ச மாதிரி இருக்குதே என்றதுமே அஞ்சலி வாயை பிளக்கவும், நினைச்சதானே? இல்ல, நீ நினைக்கலைன்னா இன்னி நினை. ஆனா மனசுக்குள்ள பேச வேண்டாம். இனி மனசு விட்டு என்கிட்டயே பேசிக்கலாம். நான் கேட்கறேன் என்று திரும்ப போன அவன் சட்டையை பின்னோடு இழுத்த அஞ்சலியை அவன் என்ன என்று திரும்பி பார்க்கவும், அம்மா தங்கச்சி வந்தா எங்களை மறுபடியும் ஏங்க விட்டுற மாட்டீங்களே. நீங்க தர்ற அன்பை வாங்க கூட பயமா இருக்குங்க. ஏன்னா எங்களை போல பொண்ணுக்கு அழுக கண்ணீர் நிரந்தரம். ஆனா அன்பு காதல் எல்லாம் எப்பவாவது கிடைக்கிறது. மறுபடியும் காத்து கிடக்க வைக்க மாட்டீங்களே என்றவள் கண்ணில் கண்ணீர் கொட்ட தயாராக அவள் தந்தை கட்டை விரலால் அவள் கண்ணீரை துடைத்து விட்டது போன்றே அஞ்சலி கண்ணை தன் கட்டை விரல் கொண்டு துடைத்து விட்ட சத்யாவோ, தினம் தினம் அனுபவிச்ச வலிக்கும் சேர்த்தியே தினம் தினம் காதலை கொடுக்க மாட்டேன். பட் உன்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். போகவா? போயிட்டு வாங்க. அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் நைட் சமாச்சாரத்தை என்னைக்கு வச்சுக்கலான்னு யோசிச்சு வை. நைட் ரொம்ப நேரம் பேசலாம். தூங்கிறாதானே? இப்ப தூங்கிரு, அப்பதான் நைட்டு தூக்கம் வராது என்று விட்டு போன கணவனை மறந்து எப்படி தூங்க? காதல் அலுப்பது இல்லை, காதலர்கள் மீது அலுப்பு உண்டாகிறது. நேசம் தேய்வதில்லை, நேசம் வைத்தவர்கள் மீது பழைய நேசம் இருப்பதில்லை. நேரம் இல்லாமல் இருப்பதில்லை, நேரத்தை செலவிடும் இடத்தில் நம்மை வைப்பதில்லை. நினைத்தால் முடியாதது எதுவும் இல்லை. வாழ்வதும் வாழாது போவதும் அவரவர் புரிந்து கொள்வதில் உள்ளது. வாழும்போது வாழத் தெரியாதவன் அவள் இறந்த பின்பு வெள்ளை மலர்கள் கொண்டு கல்லறையை அலங்கரித்தானாம். அத்தியாயம் 22. டேய், அம்மாவை எதுக்கட போய் எழுப்புறீங்க? அஞ்சலி தூக்கத்தில் கிடக்கவில்லை, கிறக்கத்தில் கிடந்தாள். படுக்கை எப்போதும் அவளுக்கு முள்ளாகத்தான் இருந்திருக்கிறது. இன்று மலரல்லவா தூவி சென்றிருக்கிறான். கண்ணை திறந்தால் இதெல்லாம் கனவு என்று சொல்லிவிடுவார்களோ என பயந்து போய் கண்ணை மூடியே கிடந்தாள். உள்ளே வந்த பிள்ளைகள் வழக்கம் போல, அம்மா அதெங்கம்மா அம்மா என்று தாயை பீக்க வரவும் சத்யா பிள்ளைகளை நகட்டி விட்டான். பா, ட்ரௌசர் வேணுப்பா. நான் எடுத்து தரேன், வா. அஞ்சு எழுப்பாத, உடம்பு சரியில்லை. ஓ, இன்னைக்கு 10ஆம் தேதியில மம்மிக்கு வயிற்று வலி வரும்ல என்ற விஷ்ணுவை சத்யா தலையை உயர்த்தி பார்க்க,
ஐ நோ டாடி, அம்மா எல்லாத்தையும் சொல்லி தந்து தான் வளர்த்துருக்காங்க. இந்த டைம்ல அம்மாவை நான் தொல்லை பண்ண மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன் என்று போன விஷ்ணு முன்பாக அவன் குறுகி போன உணர்வு. சீ, என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கேனா என்று அவமானம் தாங்க முடியவில்லை. இனி ஒரு அஞ்சலி இந்த குடும்பத்தில் வரவிட மாட்டாள். தூங்கும் மனைவியை பார்த்து பெருமூச்சு விட்டான். டாடி, அம்மா ஸ்நாக்ஸ் பண்ணித்தா, எனக்கு பசிக்குது என்று மகள் வயிற்றை தடவவும், அம்மா தூங்கட்டும், அப்பா கடையில் வாங்கி தரவா? ம், செஞ்சு கொடு, அம்மா புதுசு புதுசா செஞ்சு தரும் தா என்று மகள் அடம் பிடிக்கவும், மகனை ஒழுங்கா வளர்த்துருக்கா, உன்னைய ஏன் இப்படி வளர்த்துருக்கா? டாடி, அது உங்க ப்ராடக்ட், ஸோ ரிஸ்க் எல்லாம் உங்களை சேர்ந்தது தான் என்று விஷ்ணு கத்தவும், ஆமால, அதனடா என்கிட்ட 2 நாளா ஒழுங்கா பேசுற? சத்யா மகனின் பக்கம் தலையை திருப்பவும், நீங்க ஒழுங்கா இருக்கீங்க, நானும் ஒழுங்கா இருக்கேன். டேய், இத்தனை வருஷமா உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சது நான் தானடா, பெத்தது தான் அவ. நீ போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து படிக்கிற படிப்பு வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உங்களுக்கு போட்டதுடா என்று மகனை சத்யா செல்லமாக முறைக்கவும், கடமையை செஞ்சதுக்கும் அன்பு செலுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு டாடி. அம்மாவுக்கு தான் நீங்க இத்தனை வருஷம் செஞ்சீங்க, ஆனா அதுல புருஷங்கிற கடமை தகப்பங்கிற கடமை தான் இருந்துச்சே தவிர, இன்னைக்கு தான் என் புள்ள என் பொண்டாட்டிங்கிற எண்ணத்தோடயே நீங்க செய்றீங்க என்ற மகன் மெச்சூரிட்டியான பேச்சில் சத்யாவோ வாயை பிளந்து விட்டான். அம்மா என்கிட்ட நீ படிச்சு கலெக்டர் ஆகு டாக்டர் ஆகுன்னுலாம் சொன்னதே கிடையாது டாடி. அம்மா என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உனக்கு வர்ற பொண்ணை மதிக்க கத்துக்க, உன்னை சுத்தி இருக்கிற பொண்ணுங்களை பாதுகாக்க கத்துக்கன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க டாடி. ஓ, அதனாலதான் ஐயா பொண்ணுங்களுக்கு ஒண்ணுனா வெகுண்டு எழுந்துருவியோ? ஃபெயில் மார்க் வாங்குறதுக்கு காரணம் வேற சொல்றியாடா? அப்பா, நீ 10ஆப்ல 2 தடவை ஃபெயிலு, அம்மா பார்டர் பாஸு, உங்க 2 பேருக்கும் மகனா பிறந்த நான் இவ்வளோதான் இருப்பேன்னு அம்மாவே சொல்லியிருக்கு. இருக்கிறத வச்சு ஹாப்பியா இருக்கேன் டாடி. பறக்கிறதுக்கு ஆசைப்படாத, எப்படியாவது 12 பாஸ் ஆகிடுறேன். அன்று தாயோடு சகஜமாக பேச வழங்கியவன் இன்றோ தகப்பனோடு சகஜமாகவே பேசுகிறான் என்றால் தகப்பன் சரியான வழியில் நடக்கிறான் என்று அர்த்தம். அப்பா, பசிக்குது, ஏதாவது செஞ்சு கொடு என்று மகள் மறுபடியும் வந்து சத்யாவின் லுங்கியை இழுக்கவும், அஞ்சலிக்கு சத்தமெல்லாம் கேட்டுக்கொண்டேதான் இருந்தது. அப்படியே பிரம்மையில் படுத்தே கிடந்தவள் போன்று அந்த சத்தத்தை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அஞ்சலி சுருண்டு படுத்து கிடந்தாள். அப்பா, நான் சப்பாத்தி மாவை பிசைறேன், நீங்க இந்த காயை மட்டும் வெட்டுங்க. டேய், எனக்கு கத்தியெல்லாம் பிடிக்க தெரியாதுடா. கத்தி கத்தி பேசும்போது பதறாதவன் காய் வெட்ட கத்தி கொடுத்த போது பதறினான். அப்பா, அப்பா அம்மாவை எழுப்பவா என்று மகள் சுரண்டவும், இரு, அவளை இப்போதுக்கு எழுப்பி விடுற, கொஞ்சம் அவ தூங்கட்டும் என்று சத்யா காயை நறுக்க முயற்சி செய்ய, மகன் சப்பாத்தியை பிசைய மகள் உட்கார்ந்து தொணக்க, இதற்கு மேல் இந்த காட்சியை பார்க்காமல் அவளால் கண்களை மூடி கிடக்க முடியாதல்லவா? பெரிய பெரிய காதல் எல்லாம் அவளுக்கு வேண்டாம். அவள் பாதம் பிடிக்க வேண்டாம், அவளை கொஞ்சி தீர்க்க வேண்டாம், அவளுக்கு அடிமையாக இருக்க வேண்டாம். சிறிய சிறிய கவனிப்புகள் தான் பெரிய பெரிய நேசத்தை பிரதிபலிக்கும். சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கும் நாய்க்கு தெரியாது அது சிறைவாசம்தான் இருக்கிறது என்று. ஆனால் முதலாளியின் ஒரு குரலுக்கு தன் வாளையாட்டும். அப்படித்தான் மனிதர்கள் சிறைவாசமே இருந்தாலும் ஒரு சின்ன கவனிப்பு அவர்களை மகிழ்ச்சியாக்கிவிடும். அஞ்சலி கொட்டாவியை விட்டுக்கொண்டே அவர்களை நோக்கி நடந்து வந்தாள். அந்த அழகான காட்சியை கலைக்க விரும்பாதவள் அப்படியே கதவில் சாய்ந்து தன் கணவன் காய் வெட்டும் அழகை ரசித்து கொண்டிருந்தாள். இது போதுமாடா, இப்படித்தான் வெட்டணுமா என்று சத்யா தன் மகனை நோக்கி திரும்பவும் அவனை ரசித்து கொண்டிருந்த மனைவியை பார்த்துவிட்டு தடுமாறி போனான். இதுக்காதும் இப்படி ஒரு பார்வை அவள் பார்த்ததே இல்லை. அது காதல் பார்வை. என்னடி தூங்கல? நிறைய தூங்கிட்டேன், நகருங்க, நான் பண்றேன். இவ்வளோ பண்ணியாச்சு, மீதியும் பண்ணிடுறேன். அப்படி சமையல்ல என்னதான் கொம்பு சுத்துற வேலைன்னு நான் பார்த்துடுறேன். டாடி, இதை தோசைக்கல்ல போட்டுடுங்க, முடிஞ்சுது, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், சேர்ந்து சாப்பிடலாம் என்று விஷ்ணு ஓடவும், இப்போது அவனும் அவளும் மட்டும் அந்த சமையல் அறையில். என்று அடுப்பில் கை சுட்டு மாவு கன்னத்தில் ஒட்டி பதட்டமாக சமைக்கும் கணவனை கன்னத்தில் கை வைத்து அஞ்சலி பார்த்து கொண்டே இருக்கவும், என்னடி, எதுக்கு இப்ப இப்படி பாக்குற? அப்படியே பிடிச்சி உதட்டில் பட்டிருக்க மாவை என் உதட்ட வச்சு தேய்ச்செடுத்தா என்னன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அஞ்சலி தன்னை மீறி மனதில் பேசுகிறோம் என்று நினைத்து வாய்விட்டே சொல்லிவிடவும், சப்பாத்தி போட்டு கொண்டிருந்த சத்யா அதிர்ந்து போய் அவளை திரும்பி பார்த்து, என்ன சொன்ன? மகன் மகள் எங்கே இருக்கிறார்கள் என்றுதான் முதலில் அசப்பு பார்த்தான். ஐயோ, தன் வாயில் அடித்து கொண்டவள், சாரி, நான் மனசுல பேசுறேன்னு நினைச்சு வெளியே பேசிட்டேன் போலங்க. ஓ, அப்ப மனசுல நினைச்சிருக்க நீ? 2 பக்கமும் தலையாட்டவும், உன் பொண்ணு டிவியில பிஸியா இருக்கா, உன் மகன் குளிக்க போயிட்டான், இந்த குட்டி கேப் போதுமா? சும்மா சொன்ன, விடுங்க என்று அஞ்சலி ஓட பார்க்கவும் அவள் முந்தானையை பிடித்திழுத்த சத்யாவோ, இவ்வளவு ரொமான்டிக்காலாம் நீ பேசுவியாடி? மனைவி இப்படி பேசுவது இதுதான் முதல் முறை. விஷ்ணு வந்துட போறாங்க, விடுங்க.
இவ்வளவுதான் நினைச்சியா இல்ல வேற எதுவும் நினைச்சியான்னு சொல்லு. ஹிஹி, இவ்வளோதாங்க நினைச்சேன். போய் உன் கண்ணு திரு திருன்னு முழிக்குதே, வேற என்ன நினைச்சேன்னு சொல்லு. சப்பாத்தி தீஞ்சிர போகுதுங்க, அதை பாருங்க, நான் போறேன் என்றவள் உதட்டு பக்கம் தன் உதட்டை கொண்டு வந்த சத்யாவோ, ஒழுங்கா உதட்டில் இருக்கிற மாவை உன்னோட உதட்டை வச்சே தேய்ச்சி எடுத்துட்டு போ. பிள்ளைங்க இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி விளையாண்ட கதையா இருக்குங்க உங்க கதை. வயசு இருக்கும் போதெல்லாம் விட்டுட்டு இப்ப கசமுசா கேக்குதா கசமுசா உங்களுக்கு என்று அவன் இடையில் இடித்த மனைவி கையை பிடித்து 2 பக்கமும் அழுத்தி கொண்ட சத்யாவோ, சரி இப்பவாவது வாழணும்னு புத்தி வந்திருக்குல்ல. இது டியூப்லைட் கூட இல்ல, குண்டு பல்ப் மாமா, எத்தனை வருஷம் கழிச்சு பிக்கப் கொடுக்குது என்று கூறிவிட்டு அஞ்சு நாக்கை கடிக்கவும் வாய் விட்டு சிரித்த சத்யாவோ, ஆனா நல்லா இருக்குடி, நீ இந்த வீட்டுக்கு குடும்ப தலைவன், நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு மாதிரி கெத்தா நம்ம தலையில பாரத்தை தூக்கி வச்சு ஏமாத்தி வச்சுட்டாங்கன்னு தோணுது. தோணுதா? அதாண்டா உண்மை. இப்படி பேசி சிரிச்சு குழந்தைங்களா விளையாடி பொண்டாட்டியோட கொஞ்சி பேசி சிரிச்சு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு அஞ்சு. ஆனா புதுசா இருக்கு, பிடிச்சிருக்கு. ரொம்ப இழந்துட்டோமோன்னு ஒவ்வொரு நொடியும் யோசிக்க வைக்குது. நிறைய கில்ட்டியா இருக்கு. என் பிள்ளைங்க கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு கூட தெரியல, என் மனைவி கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு புரியல என்றவனோ தயங்கி தயங்கி அவளை கண்ணோடு கண் பார்த்து மணி என்று தொடங்க போக அவன் உதடு அவள் உதடால் மூடப்பட்டது. அவன் மன்னிப்பு அவளுக்கு எப்போதுமே தேவையில்லை. அவன் உதட்டிலிருந்த மாவை தன் உதட்டை வைத்து துடைத்துவிட்டு அஞ்சலி ஓடியே விட்டாள். அவள் உள்ளம் சிலிர்க்க தந்துவிட்டு போன முத்தத்தில் உடல் சிலிர்க்க நின்றான் உற்றவன். அப்படி வாழ வேண்டும், இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்கின்ற ஆசையெல்லாம் இல்லை. அவனோடு கைப்பிடித்து தோள் சாய்ந்து வாழ வேண்டும், அவ்வளவுதான். இளமையில் அவன் தோளும் முதுமையில் அவன் கையும் கொடுக்கும் சந்தோஷத்தை, நிம்மதியை அவன் சம்பாதித்து தட்டும் பணமும் செல்வமும் மனைவி அந்தஸ்தும் கூட கொடுத்து விடாது. அத்தியாயம் 23. சாப்பாட்டின் முன்பாக 4வரும் உட்கார்ந்திருந்தனர். காரமா இருக்குல்ல, வாயில வைக்க முடியாத அளவுக்கு உப்பு காரம் என்று சத்யா சங்கடப்பட, நல்லாதான் இருக்குங்க, லைட்டா உருளைக்கிழங்கு மசிச்சு உள்ள போட்டா சரியாகிரும் என்று அவள் உருளைக்கிழங்கை எடுத்து மசித்து உள்ளே போட அனைத்தும் கனகச்சிதமாக மாறிப்போனது. எப்படி இருக்கு அஞ்சு என்று மனைவியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் ஒரு வாய் வைத்துவிட்டு, சூப்பரா இருக்குங்க. சும்மா சொல்ற, உண்மையை சொல்லு. மொக்கையாதான் இருக்கு, பட் எனக்காக தடவை செஞ்சு கொடுத்துருக்கீங்கள, நல்லா இருக்குன்னு சொல்றதுனால நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னா பொய் சொல்றதுல தப்பில்லையே என்ற மனைவியை முகம் சுருங்கி சத்யா பார்க்கவும், சச்ச, உள்நோக்கம் எதுவும் வச்சு பேசலைங்க. பின்னே எத்தனை முறை தட்டு வானில் பறந்திருக்கும் அவன் வரலாறு அப்படியே. சில பொய்கள் அழகுதான், அடுத்தவரை சிரிக்க வைத்து பார்க்குமெனில் பொய்யும் மெய்யாகி போகும். இந்த ஒரு நாள் போதும் என்ற அஞ்சலியின் மிகப்பெரிய ஆசைக்கு தினம் தினம் அவன் காதல் கிடைக்க அவள் இழந்த 15 வருடங்கள் கூட மறந்துதான் போனாள். புது தொழில், அதைவிட மீண்டும் பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்கும் போது ஆண்களுக்கு ஒரு பயம் தன்னையும் மீறி வந்துவிடுமே. வேலை எப்படி இருக்குங்க? முதல் நாள் கடையிலிருந்து வந்த சத்யா முகத்தை பார்த்தே தெரிந்துவிட்டது. பொலிவே இல்லை, பாவமாகத்தான் இருந்தான். வேற என்ன செய்ய, என்னை நம்பி 3 பேர் இருக்கீங்களே, சாகவா முடியும்? பல்ல கடிச்சுக்கிட்டு செய்யத்தான் வேணும், போக போக பழகிரும் என்று சற்று சிடுசிடுப்பாகத்தான் உள்ளே வந்தான். அவன் கோபத்தை இயலாமையை மனைவியிடம் காட்டுவது வரப்பிரசாதம்தான். அதற்கு மட்டும் தான் மனைவி படைக்கப்பட்டிருக்கிறாள் என்று நினைத்து தன் இயலாமையில் அவளை குத்தி காயப்படுத்துவதுதான் தவறு. என்னடா உன் அப்பனுக்குள்ள அப்பப்ப பேய் பார்ட் டைம் வேலை பார்க்குது? அப்பா பாவமா, சும்மாரு, இன்னைக்கு வேலைக்கு வண்டியே வரலையாமா. ஓ, இதுவே தான் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்தது. ஆனால் இரவு தூங்கும்போது, அஞ்சு இங்க வா, மகனுக்கு அந்த பக்கம் படுத்து தூங்கும் மனைவியை தன்னருகே அழைப்பான். இல்லை, அவன் அவள் பக்கம் போய் படுத்துக்கொள்வான். இன்னைக்கு இத்தனை வண்டி வந்துச்சு, 2 மெக்கானிக் போட்டிருக்கேன், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அதுக்கு பிறகுதான் லாபம் எல்லாம் யோசிக்கணும் அஞ்சு. மெதுவா வரட்டுங்க, சமாளிக்கலாம். பார்த்துக்கலாம், இதுக்காக டென்ஷன் எல்லாம் எடுத்துக்காதீங்க. எப்படி டென்ஷன் எடுக்காம இருக்க சொல்ற? மஞ்ச கயிறை உன் கழுத்துல பார்க்கும்போதெல்லாம் நான் தோத்து போனவன்னு என்னையே மனசாட்சி கிண்டல் பண்ணுது அஞ்சு. நீங்க இப்பதான் ஜெயிச்சிருக்கீங்கன்னு இந்த மஞ்சத்தாலிய கழுத்துல போட்டிருக்க நான் சொல்றேன், எதுவும் போகல, நாங்க இருக்கோம், விடுங்க. அன்று அவளுக்கு தேவைப்பட்ட அரவணைப்பை கொடுக்க ஆள் இல்லை. அதே தவறை அவள் செய்வாளா என்ன? இன்று அவனுக்கு கொடுக்கிறாள். தினமும் பிள்ளைகள் தூங்கிய பிறகு மனைவியிடம் வந்து படுத்துக்கொண்டு கண்டிப்பாக கதையை சொல்ல பழகி கொண்டான். இவளும் இன்று பள்ளியில் இது நடந்தது அது நடந்தது என்று அவனிடம் சொல்ல பேச்சு நடுவிலேயே நிம்மதியான தூக்கம் இருவருக்குமே வந்துவிடும். என் பாரத்தை சொல்ல அவள் இருக்கிறாள், அவர் இருக்கிறார் என்ற எண்ணமே பாரத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு வாழ்க்கையை வாழ இருவருக்குமே கற்றுக் கொடுத்து விட்டது. நாளை ஞாயிறு. இரவு உணவு முடித்துவிட்டு அஞ்சு தூங்க ரெடியாகினாள். டெய்லி பூ வாங்கி வரும் பழக்கத்தை தொடங்கியிருந்தான். ஆமா, அப்பா மாறினாரு, செமையா மாறிட்டார் போல. 10 ரூபாய் பூவுக்கு கணக்கு பார்க்குற மனுஷன் டெய்லியும் பூ வாங்கிட்டு வராரு.
ஏன் உன் கண்ணுல உறுத்துது? என் புருஷனை எப்பவும் குறை சொல்லாதடா, அவரே பாவம் என்று வக்காலத்து வாங்கும் தாயின் கழுத்தில் காதில் எதுவுமே இல்லை என்றாலும் பேரழகியாகத்தான் தெரிந்தாள். அஞ்சு, சொல்லுங்கங்க. பாயை விரித்து கொண்டே நின்றாள். நாளைக்கு லீவு தானே? ஆமாங்க. உங்களுக்கு? சண்டே லீவு தான் சொல்லியிருக்கேன். பணம் பணம்னு ஓடுனதெல்லாம் போதும். 6 நாள் ஓட்டத்துக்கு 1 நாள் ஓய்வு வேணும்ல. பிள்ளைங்க கூட இருப்போம். ஓ, பெண்ணுக்கு அன்றும் விடுப்பில்லையே என்பது போன்று அவள் இழுவை இருக்கவும், சண்டே நீயும் எதுவும் செய்ய வேண்டாம் அஞ்சு. கடையில வாங்கி தின்னா கட்டுப்படி ஆகாதுங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, லைட்டா ஏதாவது பண்ணிக்கலாம். உன் இஷ்டம். திண்ணையில கொஞ்ச நேரம் போய் உட்காருவோமா அஞ்சு? காத்து நல்லா இருக்குல்ல. மாடிக்கு போவோமாப்பா, அங்க இன்னும் நல்லா இருக்கும். நானும் அம்மாவும் சில நேரம் இப்படித்தான் போய் நின்று வேடிக்கை பார்ப்போம் என்று விஷ்ணு தகப்பன் கையை இழுக்கவும், அவன் கையை அழுத்தி பிடித்த சத்யாவோ, நிறைய இடத்துல தவறி இருக்கேன்ல பா, இப்ப ஹாப்பியா இருக்கும்பா, வாங்க என்ற மகன் பின்பாக போவதில் அவனுக்கு கூச்சமே இல்லை. போடிய, நீ சொல்லி கேட்கணுமா என்று திட்டிய காலம் போய், என்னை விட என் புள்ள பலதும் அறிஞ்சவன், அவன் சொன்னா கேட்டுக்கலாம் என்று நினைப்பதில் பெரியவன் சிறுமையாவதில்லை. நிறைய பேசினார்கள் என்பதை விட சத்யா பேசியவற்றை நிறையவே கேட்டார்கள். எப்போதுமே தன் தாய் தங்கையிடம் உட்கார்ந்து அரட்டை அடிப்பான். இவர்களோடு பேச எதுவுமே இல்லாதது போன்று அறைக்குள் வந்தவுடன் படுக்கையில் நீட்டி நிமிர்ந்து தூங்கி விடுவான். விஷ்ணுவிடம், ஏண்டா அதை செஞ்ச? ஏய், நீ ஏன் இதை செய்யல என்பான் அவன். அப்படியும் இல்லையா? மகளிடம் சிறிது நேரம் கதை அளந்துவிட்டு இவன் குப்பை தொட்டியிலிருந்து எடுத்த பிள்ளை போலவே ஒரு பார்வை பார்த்துவிட்டு தூங்கி விடுவான். தகப்பன் தங்கள் பேச்சை ரசிக்க வேண்டும் என்பதை விட அவர் பேசி நாங்கள் பார்வையாளராக அதில் கலந்து கொண்டு சிரிக்க வேண்டும் என்பதுதான் அவனின் ஆசையுமே. அவன் மனைவியின் ஆசையும் அதுவே. இன்று மாடியில் உட்கார்ந்து அத்தனை பேரும் அவன் சொல்லும் வேடிக்கை கதைகளுக்கு சிரித்து கொண்டிருக்க, அஞ்சலி கன்னத்தில் கை வைத்து தன் கணவனின் இன்னொரு முகத்தை தன்னையும் அறியாமல் ரசித்து கொண்டே இருந்தாள். ஓகேப்பா, குட் நைட். நான் பாப்பாவை தூக்கிட்டு போய் கீழே படுக்க வைக்கிறேன், நீங்க பொறுமையா வாங்க என்று விஷ்ணு சத்யா மடியில் தூங்கிய தங்கையை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டே இறங்கி போகவும், விஷ்ணுவை நல்லா வளர்த்திருக்க அஞ்சு. அவன் நமக்கு ரொமான்ஸ் பண்ண இடம் தந்துட்டு போறான், நீங்க மொக்க போடுறீங்க. ரொமான்ஸா? அப்படின்னா? ஐயோ, இந்த மக்கு மரனை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய? இவரைத்தானே பிடிச்சு தொலைது என்று அஞ்சு முணங்கிக் கொண்டே திண்டை பிடித்தபடி சில்லென்று அடிக்கும் மலைக்காற்றை ரசிக்கவும், ஊங்கிட்ட தாண்டி கேட்குறேன், அதென்ன ரொமான்ஸு? அன்னைக்கும் சொன்னியே ஏதோ பேசி பேசி அதுக்கு பிறகு போவோமான்னு, அப்படின்னா என்ன? அறியாததான் கேட்டு வைத்தான் அவன். அது சரி, பழைய பானைக்குள்ள தலையை விட்ட பூனை போல லபக்கு லபக்குன்னு மேஞ்சாலில்ல நீங்க. தெரியலன்னு தானடி கேட்குறேன், சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். பொண்ணுங்களுக்கு தேவை எப்பவும் காமம் இல்லைங்க, எங்களுக்கு உணர்வு மனசு இது ரெண்டும் ஒருமிச்சு அது உடலை போய் மனசு போய் தொட்டா மட்டும்தான் உடம்பு சிலிர்க்கும். உங்க வெத்து மீனி என் உடலை தொடுறதை விட உங்க 5 விரல் என்ன காதலோட என் விரலை தொடும்போது வரக்கூடிய ஒரு சிலிர்ப்பு, அதெல்லாம் செம போத தெரியுமா என்றவள் விரலை அவன் 5 விரல்களும் அழுத்தமாக பிடிக்க, அஞ்சலியோ சுற்றி முற்றி பார்க்கவும், யாரும் இல்லடி என்றதுமே சத்யாவின் தோளில் சாய்ந்து கொண்டவள், முதல்ல உங்களோட வாழ வந்த அன்னைக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு நினச்சி வந்தேன். ஆனால் 15 வருஷம் ஆகியிருக்கு என்னோட மனசு திறந்து பேசவே. இப்படியே மனசு திறந்து பேசிக்கிட்டே இருந்தா எப்போ மற்றதெல்லாம் என்றவனின் குரல் சற்று கரகரப்பாக மனைவியின் காதை வந்து அடைந்தது. சீ என்று வெட்கம் கொண்ட அஞ்சலியோ சத்யாவின் தோளில் முகம் மறைந்தாள். காமம் இருவருக்கும் புதிதே இல்லை, பல வருடம் பழக்கப்பட்டது. ஆனால் இந்த காதல்தான் இருவருக்கும் புதிதாக அவஸ்தையை கொடுத்தது. காமம் மட்டும் தேவையாக இருந்திருந்தால் பிள்ளைகள் தூங்கிய பிறகு 10 நிமிடத்தில் அவன் தேவை முடிந்திருக்கும். ஆனால் எதிர்பார்ப்பது காதல், காதலோடு கூடிய கூடல். அதற்கும் இதற்குமான வித்தியாசத்தை அவன் பார்க்க விரும்பினான். கண்டு கொண்டானா? ஆம், கண்டு கொண்டான். வித்தியாசம் அவள் விரல் பிடிக்கும் பொழுதே கண்டு கொண்டான். பல முத்தம் நடுவே சத்தமில்லாது இருவரும் இசைந்து பாடிய இசைக்கு பெயர் காமமில்லை, காதல். இணைந்து வாழ்வது இல்லறமில்லை, இசைந்து வாழ்வதே இல்லறம். கண்கள் வேறாக, காட்சிகள் ஒன்றாக, உடல் வேறாக, உயிர் ஒன்றாக வாழ்வதே அழகியே இல்ல. அத்தியாயம் 24. சார், உங்க மகனுக்கு கணக்கு சுத்தமா வரல. இப்படி ஃபெயில் ஆகிட்டே இருந்தா கடைசியில் எக்ஸாம்ல என்ன நிலவரம்னு எங்களுக்கு சொல்ல முடியாது சார் என்று கணக்கு வாத்தியார் சத்யாவிடம் சொல்லி கொண்டிருக்க, விஷ்ணு தகப்பனை பாவமாக பார்க்கவும் அவன் தோளில் கை போட்ட சத்யாவோ, வந்துருவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு, பார்க்கறேன், வா என்று மகனை அணைத்து வெளியே அழைத்து வரவும், தகப்பன் தோளில் கை போட விஷ்ணு தயங்கவும், சட்டென்று அவன் கையை இழுத்து தன் தோளில் போட்டுக்கொண்ட சத்யாவோ, என்னடா பிரச்சனை, ஏன் மேக்ஸ் வரல? புரிய மாட்டேங்குதுப்பா. ஓ சரி விடு, பார்த்துக்கலாம் என்று தோளில் தட்டி கொடுத்த தகப்பனின் அணைப்பு அவனை வாழ்க்கையில் ஜெயிக்க வைத்துவிடும். அஞ்சு, அண்ணன் வந்திருக்காரு
வகுப்பில் நின்று கொண்டிருந்த அஞ்சு வெளியே நின்ற லதாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வகுப்பு முடியவும் வெளியே வந்தாள். பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு, வழக்கம் போல நான் போகவான்னு கேட்டேன். இல்ல இந்த வாட்டி நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆஹா, அண்ணன் மாறினாரு, தலைகீழா மாறிட்டார் போல இருக்கே. எங்க இன்னைக்கு காலையில கூட 2 பேரும் சண்டை தான் போட்டுக்கிட்டோம். எதே மறுபடியுமா? அண்ணா முன்ன போல அந்த சண்டையில் எனக்கு வருத்தமெல்லாம் வரல. சரி, கோபப்பட்டாலும் சாயங்காலம் வந்து ஏதாவது சமாதானப்படுத்துவாருன்னு நம்பிக்கை தந்துட்டாரு. அப்படி என்னடி பிரச்சனை? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை லதா, 2 குழந்தைங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள முன்ன பெத்து முடிச்சிட்டோம். பேசாம இன்னும் ஒன்று பெத்துக்குவோமான்னு கேட்டேன். மனுஷன் கடிச்சு கொதறிட்டாரு. ஏற்கனவே உள்ள 2 பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கே இங்க கண்ணு மொழி பிதுங்குது. இதுல உனக்கு அடுத்த புள்ள வேணுமான்னு கேட்குறாரு. நான் வேணும்னு சொன்னேன். அப்ப நீயே பெத்துக்கன்னு சொல்லிட்டாரு. நீங்க முயற்சி பண்ணாம எப்படி நான் தனியா பெத்துக்க முடியும்னு கேட்டேன். அதுக்கு தான் சண்டை என்று அஞ்சலி கிளிக்கி சிரிக்க லதா அவள் கன்னத்தில் இடித்து, அப்போ அண்ணா கிட்ட நீ மாட்டிக்கிட்டு முழிச்ச, இப்ப அண்ணன் உன்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறார் போல. ரிவெஞ்சு, பழிக்கு பழி வாங்கி அவரை என்ன போல புலம்பி விட்டே தீரணும். அப்படி இல்லை இன்னொரு புள்ளைய பெத்து கொடுத்து நீயே வளருடா மேங்கோ மண்டையான்னு கொடுத்து பழிய தீக்கணும். தூரத்தில் மகனோடு பேசிக்கொண்டே வந்த சத்யா மனைவியை கண்டுவிட்டு, சாப்பிட்டாச்சா என்று கையசைவில் கேட்கவும், இவள் இல்லை நீங்க என்று பதில் கையசைப்பை கொடுக்கவும், இனிதான் கடைக்கு போய் சாப்பிடணும். சாப்பிடும்போது ஃபோன் போடுங்க, எனக்கு ஃப்ரீ தான் என்று இவள் கண்ணை சிமிட்டவும், வண்டி இல்லைனா பண்றேன், ஈவினிங் கூப்பிட வரேன், பஸ்ல வராத. பைக்கை கிக் செய்தபடி மனைவிக்கு அவன் கையசைக்க, புத்தக மறைவில் அஞ்சலி அவனுக்கு கையசைக்க, நானும் இங்கதான் இருக்கேன் என்று லதா கனைக்கவும், ஹிஹி நம்ம புள்ளதானே, இதெல்லாம் கண்டுக்கப்படாது, இது வாலிப வயசு. எது அம்மாடி கண்ணை முழிச்சுக்கமா, உனக்கு 2 வாலிப பசங்க வேற இருக்காங்க. அதுக்கு என்ன, நாங்க இப்பதான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப இதான வாலிப வயசு. ஆமா, உன் வீட்டாளு உன்கிட்ட எப்படி இருக்காரு? கவர்மெண்ட் வேலை கிடைச்சி தூரமா போனதுல இருந்து பொண்டாட்டி பாசம் பொத்துக்கிட்டு தான் வருது. நாம் இருந்தா நேரத்துக்கு சமைச்சு கொடுப்போம், ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு கொடுப்போம். அங்க எல்லாத்தையுமே அவரே செய்ய வேண்டியது இருக்கா? இது கூட பரவாயில்ல, அக்கம் பக்கத்துல யாரு கூடயும் பேசி பழக்கம் இல்லையா? ஒத்தையாவே இருக்க என்னவோ போல இருக்குல்லதா. நீ பேசாம வேலையை எழுதி கொடுத்துட்டு வந்துட்டியான்னு நேத்து கூட கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஓ, நீ என்ன சொன்ன? நான் தான் கொஞ்ச நாள் கிடக்கட்டும், அப்பதான் நம்ம அருமை தெரியும்னு காய விட்டுருக்கேன். பக்கத்துல இருக்கும்போது பொண்டாட்டி அருமை தெரியாது, வேலைக்காரி மாதிரி நடத்துறது. தூரத்துல போன பிறகு கண்ணே மணியேன்னு கொஞ்ச வேண்டியது. ஒரு 2 வருஷம் ஒத்தையா கடந்து அல்லல் படட்டும், அப்பதான் பொண்டாட்டி வெறும் வேலைக்காரி இல்லைன்னு மனுஷனுக்கு புரியும். அடியை சைடு கேப்ல எங்கேயும் 6 அடிச்சிடாமடி. அந்த அளவெல்லாம் அவருக்கு டேலண்ட் இல்லடி. ஏதோ நம்ம கட்டிட்டோன்னு வச்சு தள்ளுன்னு தள்ளிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி இதுகெல்லாம் நம்ம கிட்ட தான் வீர மாதிரி வேஷம் போடும், வெளியே வெத்து வெட்டுக. அதென்னவோ சரிதான், ஆனாலும் ரொம்ப காய போடாதடி, கொஞ்சம் அப்பப்ப கவனிச்சு விடு. அதெல்லாம் கவனிக்கத்தான் செய்கிறேன். அதை நானும் கவனிச்சனே. ராத்திரி 1 மணி வரைக்கும் உன் ஃபோன் ஆன்லைனில் இருக்குல்ல, உன் கவனிப்பு நல்லா தெரியுது போ என்று அஞ்சலி சிரிக்கவும், அந்த 1 மணி வரைக்கும் முழிச்சு கடந்த நீ என்ன பண்ற? உங்க லவ்ஸும் நல்லா தெரியுது போ என்று லதா சிரிக்க, ஹெச்எம் இருவரையும் முறைத்து கொண்டே நகர்ந்தார். மாலை அஞ்சலி சற்று லேட்டாக வேலை முடித்து வீட்டிற்குள் வர சத்யா மேஜையில் உட்கார்ந்திருந்தான். அவன் அருகில் விஷ்ணு புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தான். இவ்வளவுதான் புரியுதாடா? ரொம்ப ஈஸியா இருக்கு டாடி, ஆனா மேடம் நடத்தினது ஒண்ணுமே புரியல. அவங்க 40 பேருக்கு கிளாஸ் இருப்பாங்க, விஷ்ணுவுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா புரியும்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஆனா என் பிள்ளைக்கு எப்படி சொல்லி கொடுத்தா மனசுல புரியும்னு எனக்கு தெரியும். இனிமே மேக்ஸ் அப்பாவே உனக்கு சொல்லித்தரேன் என்ன என்ற கணவனின் பேச்சில் அவர்களை நெட்டி முறித்த அஞ்சலியோ, என் கண்ணே என் பிள்ளைங்களுக்கு பற்றக்கூடாது என்று சத்தமில்லாமல் இருவர் தலையையும் கோதி விட்டுவிட்டு படுக்கையில் ஆடை மாற்றி மகளை தூங்க வைத்திருந்த அவனை திரும்பி பார்த்தாள். மகனுக்கு பாடம் நடத்தி கொண்டே தலையை திருப்பி என்ன என்று சத்யா கேட்க, இச்சா என்று மகனுக்கு பின்புறத்திலிருந்து அஞ்சலி பறக்கும் முத்தம் ஒன்றை உதட்டை குவித்து கொடுக்கவும், முகம் சிவந்து போன சத்யாவோ சட்டன தலையை குனிந்து கொண்டான். என்று மீண்டும் மனைவி சத்தம் எழுப்பவும் அவன் தலையை திருப்பாமல் புத்தகத்தில் உருட்டி கொண்டிருக்க, யோ வாயசைத்து வம்பிழுத்தாள். மகன் முன்னே தலையை தூக்க முடியாது சத்யா புக்கே கதி என்று இருக்கவும், டேய் சத்யா என்ன பாருடா என்று அவன் போனில் மெசேஜ் வரவும் போனை பார்த்தவன் மனைவியை தேடவும், அடிங்க சத்யாவா என்று இவன் பதில் அனுப்ப, ஆமாடா சத்யா. தொலைச்சு போடுவேன். உன்கிட்ட தொலைஞ்சே போனேன்டா. சரிதான், முத்தி போச்சு. முத்தலாக சுற்றவிட்டாய், இன்னொரு பேபி பெத்துப்போமா என்று அவள் குழந்தை படம் போடவும், மெண்டல், உன்மீது பித்தானேன். போடி போடா. ஒரு கவிதை சொல்லவா? அனுப்பு. கவிதை கதைகள் என்று அவள் படிப்பதில் பிடித்ததை தன் கணவனுக்கு அனுப்புவாள். அவனும் ஓய்வு கிடைக்கும் போது உட்கார்ந்து பார்ப்பான்.
மாதம் மாதம் அவளுக்கு பிடித்த புத்தகங்களை தேடி தேடி வாங்கி கொண்டு வந்து கொடுப்பது அவன் காதல் முயற்சியில் முதல் முயற்சி. இது நானே உங்களுக்காக எழுதின கவிதை, சிரிக்க கூடாது. அனுப்பு, அதை பிறகு பார்ப்போம். நீ தந்த காமத்தால் இரட்டை பிள்ளை பெற்றேன். நீ தரும் காதலால் ஒரு சிசு வேண்டும். அச்சிசுவை நாம் தாங்க வேண்டும். என் பாதம் வீங்கும் வேளை உன் விரல் என் மருந்தாக வேண்டும். நான் இடை உடையும் வழி தாங்கும் போது உன் உள்ளங்கை இதம் என் நெற்றி உணர வேண்டும். இரு ஜனனம் எடுத்த போதும் உன் அருகாமை இழந்து தவித்த பேதை நான். இனி ஒரு ஜனனம் எடுக்கும்போது உன் நெற்றி முத்தத்தில் உயிர் வர ஆசை கொள்ளும் பேராசை கறி நான். இவ்வரம் கிடைக்குமா அன்பரே என்ற மனைவியின் கவிதையை வெறித்து பார்த்தான் சத்யா. இது வரிகள் இல்லை, அவள் வழிகள். 2 பேர்கால காலத்திலுமே இது பொம்பளைங்க சமாச்சாரம், நாங்க பாத்துக்கிறோம் சத்யா, நீ போ என்று அனுப்பி வைத்த தாய் பேச்சை மறுத்து கெட்ட மகன் என்ற பெயரை வாங்கி இருக்கலாமோ என்று இப்போதுதான் யோசிக்கிறான். ஹலோ சாமி, சாமி வரம் தர முடியுமா முடியாதா என்று இவள் அனுப்பவும் பழையதை விட்டுவிட்டு தலையை உதறி வெளியே வந்த சத்யாவோ, உன் விருப்பம் அது என்றால் என்னையே உனக்கு தர எனக்கு சம்மதமே என்ற கணவன் பதிலில் அவள் அதிரவும் சத்யா தலையை தூக்கி அவளை பார்க்கவும், லவ் யூடா சத்யா என்று வாயசைத்தவள் மீண்டும் இச்சு மொச்சு பறக்கும் முத்தத்தை கொடுக்க இவனுக்கு மீசை சிரிப்பில் மலர்ந்தது. மகன் கண்ணை மறைத்து காதல் விளையாட்டு இருவரும் விளையாட, அம்மா ஆ என்று இருவருமே பதறவும், உங்க புருஷனுக்கு நீங்க கிஸ் பண்றீங்க, இதுல எதுக்கு சங்கடம், சும்மா என் முன்னாடியே கொடுங்க, நீங்க அங்க குரங்கு செட்டப் பண்றது எதிரில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் அப்படியே தெரியுதுமா என்று விஷ்ணு கிண்டல் அடிக்கவும், ஐயோ சிச்சி மண்ட மலர்ந்த கொண்ட மறந்து போனேனே மன்னா. இப்போது முகம் சிவந்து போய் உள்ளே ஓடி மறைவது மனைவியின் முறையாகி போனது. விட்டு கொடுக்கும் குடும்பங்களில் சிரிப்பு ஒரு நேரம், அழுகை ஒரு நேரம், அப்படியே மாறி மாறி வரலாம். ஆனால் ஒரு நாளுமே அந்த குடும்பத்தின் நிம்மதி சமாதானம் குறைவே படாது. சிலுவை ஒருவருக்கும் சிறகு ஒருவருக்கும் என வாழ்வதே தவறு. அத்தியாயம் 25. இதோ 1 வருடம் ஓடிப்போனது. ஆஹா ஓஹோ என்று மதிப்பெண் எடுக்கவில்லை என்றாலும் ஓரளவுக்கு மதிக்கக்கூடிய மதிப்பெண் எடுத்து விஷ்ணு 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி அடைந்தான். சத்யாவின் தொழில் ஓரளவுக்கு நன்றாக சூடு பிடித்துவிட்டது. வீட்டின் தேவை போக கவனமாக சேமித்து வைத்து ஒரு பெரும் தொகையை சேர்த்து வைத்திருந்த மனைவி கிடைத்தது உண்மையிலேயே அவன் பெற்று வந்த வரம்தான். மாதத்தில் ஒரு முறை எங்கேயாவது போய்விட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு வீடு வந்து சேர்வார்கள். 2 மாதங்களுக்கு ஒரு முறை படம் பார்ப்பதற்கு போவார்கள். வாரத்தில் அத்தனை ஞாயிற்றுக்கிழமையும் எந்த வேலை இருந்தாலுமே ஒதுக்கி வைத்துவிட்டு குடும்பத்தை மட்டும்தான் கவனிப்பார்கள். நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு நொடியும் மான் அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க தேவையில்லை. அவன் செய்யும் சில அன்பு சீர்திருத்தங்கள் குடும்பத்தை செவ்மையாக்கி கொண்டே போய்விடும். சத்யா ஒன்றும் அன்பை கொடுக்க தெரியாதவனில்லை. தாய் தங்கை என்று அவர்களுக்கு கொடுத்த அன்பை அப்படியே பகுதி பிரிக்காது இப்போது மனைவி பிள்ளைகளுக்கு கொடுத்து தன்னை மாற்றிக்கொண்டான். அவ்வளவுதான். அந்த மாற்றம் வரத்தான் இத்தனை வருடமாயிற்று. அஞ்சு, என்னங்க? இப்போது வயிற்றில் 6 மாதம். என்ன அஞ்சலி, பெரிய புள்ள இருக்கு, இப்ப போய் உண்டாகி இருக்கீங்க என்று கிண்டல் செய்யும் யாருக்குமே அவள் பதில் சொல்ல தேவையில்லை. வாவ் மம்மி, ரியலி என்று விஷயம் கேள்விப்பட்ட மகன் தாய் தகப்பன் கன்னத்தில் முத்தமிட்டதே போதும். புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் நம்மை புரிந்து கொண்டாலே போதும். சுற்றி இருக்கும் 1000 பேருக்கும் நாம் யார் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் நம் நேரம்தான் வீணாக போகும். அஞ்சு, என்னங்க? மகன் எங்க? நீங்க தானே கடையில் ஆள் இல்ல, கொஞ்ச நேரம் போய் இருன்னு சொன்னீங்க. ஆமா, மறந்தே போயிட்டேன். பாப்பா எங்க? தூங்குது. ஓ. அவள் பின்னே கட்டிக்கொண்டு அஞ்சலி வயிற்றை சேலையை நீக்கி மெல்ல தடவி கொடுத்தான். காதலில் மட்டுமே கிடைத்த பொக்கிஷம் இது. அவள் கருவில் வளர்கிறது. ஆனால் அவன் அரவணைப்பில் வளர்கிறது. என்ன ஐயா, தடவலெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு? கொஞ்சம் குழப்பமா இருக்குடி. என்னாச்சு? பழைய சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல ஒரு இடம் கிடக்குன்னு சொன்னல என்றதுமே இரவு சாப்பாட்டை செய்து கொண்டிருந்த அஞ்சலி திரும்பி கணவனை சற்று மிரண்டு போய் பார்த்தாள். பழைய கடை பக்கம் உள்ள இடம் விலைக்கு வந்திருக்கிறது. சத்யாவிற்கு வாங்குவதற்கு ஆசை, இவளுக்கும் ஆசைதான். ஆனால் பழைய பள்ளங்களை நினைக்கும் பொழுது பயம். அந்த பள்ளத்தில் விழுந்து எழும்ப எவ்வளவு கஷ்டப்பட்டாள் என்று அவளுக்குத்தானே தெரியும். ஆமாங்க, ஓனர் வந்து இன்னைக்கு பேசினாரு. 50 லட்சம் இருந்தா முடிச்சிடலாம், சத்யாவுக்குனா 35 லட்சத்துல முடிச்சிடலான்னு சொல்றாரு. ஓ, இருக்கிற பணம் தேருமாடி? அதெல்லாம் இருக்கு. நீங்க பண்ணி தந்த நகை சேர்த்து வச்சிருக்கிற காசு இது எல்லாத்தையும் போட்டா கூட ஓரளவுக்கு தேறிடும். நகையெல்லாம் வேண்டாம், அது உனக்கும் மகளுக்கும் செஞ்சது. பணம் ஏதாவது எடுக்க முடியுமா? வரவு செலவு என அத்தனையும் அஞ்சலியின் கையில்தான். 30 வரைக்கும் வரும், மீதி 5 அப்பா கிட்ட கேட்கவா? சேச்சே, வேண்டாம் வேண்டாம், மாமாவை போட்டு சங்கடப்படுத்தாத. அடேங்கப்பா, நீயா பேசியது அன்பே, நீயா பேசியது என்று கிண்டல் செய்யவும் சத்யா முறைக்க, கேட்டு பாக்குறனே.
சும்மாரு, அது அவங்க காலத்துக்கு இருக்கட்டும், அதுல கை வச்சா ஒன்னும் நூறுமா பிஞ்சு போகும் என்ற கணவன் நெஞ்சில் அவளை விரும்பி சாய்ந்து கொண்டாள். மாமா, குழந்தை உண்டாகி இருக்கோம் என்று பல வருடம் கழித்து மருமகன் போன் பேசி அஞ்சலி தகப்பனிடம் கூறவும், நல்லது மருமகனே, சந்தோஷம் என்று அதோடு முடித்து விட்டார். அவ்வளவுதான். அவருக்கு அதுதானே வேண்டும். ஒரே வார்த்தையில் இவனும் தன் மனைவி மீது உள்ள நேசத்தை கூறிவிட்டான். மகள் விடுமுறைக்கு வரும்போது சத்யாவை அழைத்து வருவான். எப்ப வருவ, நீ எப்ப வருவ என்று அவன் நச்சரிப்பதும், மகள் உரிமையாக சுதந்திரமாக புருஷனோடு பேசும் பேச்சும் பெரியவருக்கு பரம திருப்தி. எனக்குத்தான் என்ன பாரு என்ற ஆசையெல்லாம் இல்லை. நான் கண்ணா கொடுத்த என் மகளை உன் கண்ணா பாத்துக்க, அது போதும் என்ற நப்பாசைதான். வேற ஏதாவது பண்ணி 5 லட்சத்தை ரெடி பண்ணிடலாமா அஞ்சு? சீட்டு போட்டது இருக்கு. அது எப்படி எனக்கு தெரியாம நீ போட்ட? எல்லாத்தையும் சொல்லிட்டா செய்ய முடியும். 2 தெரிஞ்சு 4 தெரியாம போட்டதான் பிள்ளைங்களை கரை சேர்க்க முடியும். எடுத்து தரேன், பாதியில முறிக்கணுமேனு தான் பார்த்தேன். அதான் அப்பா கிட்ட வாங்கிட்டு இது முடிஞ்சதும் அப்படியே கொடுக்க நினைச்சேன். நீங்க சொல்றதும் தான் சரி, இதையே எடுப்போம். அப்ப ஓகே, துணிஞ்சிறங்கவா. டபுள் டன் என்ற மனைவி பட்டு கன்னத்தில் ஒற்றை இச்சை வைத்தான். இங்கே வந்து 1 வருடத்திற்கு மேலாகிவிட்டது. ஆனால் ஒரு நாள் கூட உன் அம்மா இப்படி, உன் தங்கச்சி இப்படிலாம் பண்ணிட்டாங்கல்ல என்று அவள் குறை பேசியதே இல்லை. அவன் தன் தாய் தங்கையை பற்றி இவளிடம் சத்யா பேசியதும் இல்லை. ஏதோ யோசனையாகவே நின்ற அஞ்சலியின் தோளில் கை வைத்த சத்யாவோ, ஏன் அஞ்சு, பயமா இருக்கா? இல்ல, அங்க வாங்கறது ஓகே தான், பட் உங்க நிம்மதியை மறுபடியும் கெடுத்தக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. நீ பக்கத்துல இருக்கும்போது நிம்மதியா நான் எங்க போய் தேட போறேன் சொல்லு? அஞ்சு, அஞ்சலின்னு பேர் வச்சதுக்கு பதிலா நிம்மதின்னு பேர் வச்சிருக்கலாம். ஐஸ் எல்லாம் வைக்கிறாங்கப்பா இந்த சத்யா என்று அவள் சிரிக்கவும், அப்பப்ப பேச்சுக்கு நடுவுல பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரியே இருக்குடி. அப்படியா இருக்கு? அது உங்க கற்பனையா இருக்கும். கற்பனையா இருந்தாலும் நல்லாத்தான் இருக்கு. டேய் சத்யா வேற போடுற. அஞ்சலி வழியவும், என் பொண்டாட்டிக்கு இல்லாத உரிமையா? கூப்பிடு கூப்பிடு, நாளைக்கு அட்வான்ஸ் வாங்க வரேன்னு சொல்றாரு. வர சொல்லவா வேண்டாமா? உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, வர சொல்லுங்க. நம்ம என்ன காசை வீணாக்கவா போறோம்? அதை ஒரு பொருளா தானே மாத்த போறோம். கூப்பிடுங்க என்று விட்டாலும் அவளுக்கு இன்னுமே கண்ணில் விழுந்த உறுத்தலாக கட்டை போலத்தான் மாமியாரும் நாத்தனாரும். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இவன் வச்சிருந்த கடைய மகளோட புருஷனுக்கு கொடுத்துருச்சு. மகளை அதை இதை சொல்லி தான் வீட்டோட மருமகன் மகளை அழைச்சிட்டே வந்துடுச்சு என்று இவளுக்கு காதுக்கு அப்டேட் வந்தது. அப்போ அவ மாமியார் பாவம்ல, அவங்க என்ன ஆனாங்க என்று இவள்தான் வருத்தப்பட்டு கேட்டாள். அதை ஏன் கேட்குற? முதியோர் இல்லத்துல கொண்டு போய் மாமியாரை சேர்த்துட்டா போல. தாயும் மகளும் தான் இங்க கூட்டணி போட்டு ஒரே குலுக்கல் மினுக்கல். என் மகன் பொண்டாட்டி தாசனாகி என்னை கொடுமைப்படுத்தினா, அதான் என் மகளுக்கு எழுதி கொடுத்தேன்னு உன் மாமியா வாயே கூசாம என்கிட்டயே சொல்லுது அஞ்சலி என்று போட்டு கொடுக்கும் உறவு ஒன்று ஆட்டோ பிடித்து அஞ்சலியிடம் கூறிவிட்டு போகவும், எனக்கே சுட சுட வருதுன்னா அவருக்கு போகாமலா இருக்கும், பாவம் என்று அவனுக்காக தான் மனம் வருந்தும் இவளுக்கு கவலையே வராது. என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் பாட்டுதான் பேக்ரவுண்டில் ஓடும். பாதாம் ஊற வைத்து தின்று கொண்டிருந்தாள் காயத்ரி. வேகமாக உள்ளே வந்த மங்களமோ, இங்க ஒரே தீ புரிச்சு எரியுது, நீ பாதாம் தின்னுகிட்டு இருக்கியோ? என்னம்மா, என்னாச்சு? உன் புருஷன் எங்கடி? ஏதோ வேலை விஷயமா டெல்லி போயிருக்காரு. மயிறு கிழிச்சான் அவன். என்னவோ ஒரு கோடியை போட்டு 4 கோடியா திருப்பி தந்துட்டேன்னு சொல்லி கடை பத்திரத்தை வீட்டு பத்திரத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் சேட்டு கடையில வச்சான். வட்டியும் கட்டல, முதலும் கட்டலையா? ஆமா, சும்மா அவரை திட்டாத. பிசினஸ் தான் போட்டிருக்காரு, சீக்கிரமா திருப்பி தந்துருவாரு. இப்பெல்லாம் ஏன்டா உன்னை என் கூட வச்சிருக்கிறோன்னு நிறைய யோசிக்க வைக்கிறமா நீ? ஏண்டி சொல்ல மாட்ட? அவங்கிட்ட இருந்து பிடுங்கி அத்தனையுமா உங்ககிட்ட தந்தேன்ல, அது அத்தனையும் சேட்டு கடையில வச்சுக்கிட்டு உட்காந்து பாதாம் பிஸ்தா திங்கிற நீ, உனக்கு எங்க வழி தெரிய போகுது பாரு. இப்படி ஒரு புள்ளைய பெத்து வச்சிருக்கியே, இதை நாளைக்கு கரை சேர்க்கணுமேனு உனக்கு கொஞ்சமாவது பயம் இருக்காடி என்று முக்கில் மன வளர்ச்சி இல்லாமல் தவழ்ந்து கொண்டிருந்த குழந்தையை மங்களம் கை காட்டினாள். பிறக்கும் போதே பிள்ளைக்கு மூளை வளர்ச்சி குறைவாக போய்விட்டது. மங்களம்தான் பார்த்து கொள்ள வேண்டியதாகி போனது. மகள் கால் மேல் கால் போட்டு சதா டிவியே கதி என்றிருக்கிறாள். அவள் புருஷனோ, அதோ வானத்தில இரிடியம் இருக்கு, மண்ணுளி பாம்பு பிடிச்சா பணத்தள்ளலாம், சோடியம் வித்தா சோக்கா இருக்கலாம் என்று சுத்த, அவனை நம்பி அத்தனை பணத்தையும் கொடுத்த மங்களம் உட்கார்ந்து மங்களம் பாடி கொண்டிருக்கிறார் இப்போது. நடு இரவு கதவு தட்டப்படவும் மங்களம் போய் கதவை திறக்க, அங்குமிங்கும் திருட்டு முழி முழித்து கொண்டே மருமகன் வந்து வாசலில் நின்றான். கதவை திறந்ததுமே வேகமாக உள்ளே ஓடி வந்த காயத்ரியின் கணவனோ, காயத்ரி காயத்ரி, சீக்கிரமா என் பாஸ்போர்ட் எடுத்து கொடு என்று அரக்க பறக்க துணியை எடுத்து உள்ளே வைக்கவும், என்ன விஷயம், எங்க போறீங்க நீங்க? ஒரு சின்ன பிரச்சனையாகி போச்சு, போலீஸ் வந்து விசாரிச்சா கூட நான் எங்க போனேன்னு தெரியலன்னு சொல்லிடுறேனே. என்னங்க என்னங்க ஆச்சு? காயத்ரி மங்களம் சேர்ந்து அரண்டு போய் முழிக்கவும், காசை வாங்கிக்கிட்டு போய் ஒரு சிப்மெண்ட்ஸ்ல கொடுத்தேன். 1 கோடி ரூபாய் கொடுத்தா 4 கோடி ரூபாயா திருப்பி தரேன்னு சொன்னான். அதை நம்பி கொடுத்தேன், ஏமாத்திட்டான்.
எனது 1 கோடி ரூபாயை ஏமாத்திட்டு போயிட்டானா? கடவுளே என்று தாயும் மகளும் நெஞ்சை பிடித்து கொண்டு அவனை பார்க்கவும், அது மட்டுமில்ல, எனக்கு தெரிஞ்ச 10 பேரை அதுல சேர்த்து வேற விட்டுருந்தேன். அவங்க எல்லாருமா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. காசை கேட்டு என்ன டார்ச்சர் வேற பண்றாங்க. கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போனா தான் நான் தப்பிக்க முடியும். அப்போ ஏன் நிலைமை என்று காயத்ரி கணவனை பார்க்கவும், வேணும்னா நீயும் என் கூட வா. அப்ப எங்க அம்மா? அத எங்க அம்மாவை சேர்த்த முதியோர் இல்லத்திலேயே சேர்த்துரு. இதையெல்லாம் இழுத்துக்கிட்டு போக முடியாது. மங்களம் அப்படியே சோஃபாவில் பொத்தென்று உட்கார்ந்து விட்டார். என்னங்க நீங்க, வேற வழியே இல்லையா? வழி இருக்கு. நீங்க 2 பேருமா நினைச்சா இன்னொரு வழியை உண்டாக்கலாம். அவங்களுக்கு ஒரு 40 லட்சம் ரூபாயை கொடுத்து பைசல் பண்ணிட்டா நம்ம வழியை குறுக்க வரமாட்டாங்க. அதுக்கு பிறகு நம்ம சோத்துப்பாட்டை எப்படியாவது நம்ம பார்த்துக்கலாம். அப்போ நாம கொடுத்த 1 கோடி ரூபாய் அதை அப்பவே சேட்டு அவன் பேரில் எழுதிட்டானே. என்னது? என்ன, அது எப்படி அவன் பேரில் எழுத முடியும்? நீ தானே கையெழுத்து போட்டு கொடுத்த. என்ன, எப்போ? பிசினஸ் பார்ட்னரா உன்னை சேர்த்துக்கிறேன்னு போன வாரம் ஒரு கையெழுத்து வாங்கிட்டு போனேன்ல, அது என்னன்னு நினைச்ச? சேட்டுக்கு நம்ம சொத்தை மாத்தி விட்ட பத்திரம் தான் அது. தலையாக தாயும் மகளும் அடித்துக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. இப்ப பிசினஸ் தொடங்குனது உங்க அம்மா பேர்ல, அதுக்கு பார்ட்னர் நீதான். போலீஸ் கிட்ட மாற்றதா இருந்தாலும் நீங்க 2 பேரும் தான் மாட்டணும். உள்ள போய் கம்பி என்ன போறீங்களா, இல்ல 40 லட்சம் ரூபாயா ரெடி பண்ணி எனக்கு தந்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளிய வைக்க போறீங்களான்னு நீங்க தான் யோசிக்கணும். 40 லட்சத்துக்கு நாங்க எங்க போவோம் என்று காயத்ரி கணவனை ஆற்றாமையில் பார்க்கவும், ஏன், உன் அண்ணன் தானே நல்லா இருக்காருல்ல, சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்து இடத்துக்கு அவர் தான் அட்வான்ஸ் போட்டிருக்காரு. 45 லட்சமா. நாளைக்கு பத்திரப்பதிவு இருக்கு. எப்படியும் அவர்கிட்ட காசு இருக்கும், போய் வாங்கிட்டு வா. இல்லைனா ஜெயிலுக்குள்ள தான் போ. காசை ரெடி பண்ணிட்டு எனக்கு ஃபோன் போடு, நான் பக்கத்தில் இருக்கிற லாட்ஜில் தங்கியிருக்கேன் என்று பெட்டியை தூக்கி கொண்டு கணவன் வெளியே போய்விட்டான். மகளும் தாயும் அரண்டு போய் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தனர். எதை கொடுக்கிறோமோ அதுவே திரும்பி வரும். தொடரும். இதனுடைய அடுத்தடுத்த அத்தியாயங்கள் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. தினம் விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.